ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். வெல்கம் டு டிக்லிங் டேஸ்ட். இன்னைக்கு நம்ம வீட்டிலேயே ஒரு சூப்பரான ஹெர்பல் ஹேர் ஆயில் செய்ய போகிறோம். இது எளிமையான ரெசிபி தான், ஆனால் மிகுந்த பலன் தரக்கூடியது. நம்ம அப்பா பாட்டிகள் காலத்துலேருந்தே இந்த மாதிரி ஒரு எண்ணெயை பயன்படுத்திட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு எண்ணெயை எங்கள் பாட்டிக்கிட்ட இருந்து கேட்டுட்டு உங்களுக்கு நான் இதை இப்போ ஷேர் பண்ணுறேன். தலையில் பார்த்தீங்கன்னாக்கா முன்னெற்றி வகுடு தெரியும். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா தலைமுடி அதிகமாக உதிரும். அவங்களுக்கெல்லாமே இது ஒரு வரப்பிரசாதம். இந்த ஹோம்மேட் ஹெர்பல் ஹேர் ஆயில் பார்த்தோம் அப்படின்னாக்கா தலைமுடி உதிர்வை நிறுத்தி தலைமுடி பார்த்திங்கன்னா நல்லா அடர்த்தியாக வளர வைக்கும். அந்த மாதிரியான பவர்ஃபுல் இன்க்ரீடியன்ட்ஸ் தான் இன்றைக்கி நம்ம சேர்த்துருக்கோம். 100% முடி வளர்ச்சியை தூண்டக்கூடிய இந்த எண்ணெயை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். சில பொருட்கள் மட்டும் நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். அதிகப்படியான செலவுகள் இதுக்கு எதுவும் இருக்காது. வாங்க இதில் யூஸ் பண்ணக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இந்த ஃபாஸ்டர் ஹேர் க்ரோத் ஆயிலுக்கு நான் இன்றைக்கி எடுத்திருக்கிறது தேங்காய் எண்ணெய். நீங்கள் தேங்காய் எண்ணெய் செக்கில் ஆட்டினது இல்லைனா கோல்டு ப்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம்ல, எந்த மாதிரியான தேங்காய் எண்ணெய் வேணாலும் எடுத்துக்கலாம். 400 ml 400 ml எடுத்துக்கணும். சின்ன வெங்காயம் 3லேருந்து 4 வரை எடுத்துக்கலாம். ஷாலட்ஸ், ஸ்மால் ஆனியன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா முடியை நல்லா வளர வைக்கக்கூடிய டாக்டர் இதுதான். கறிவேப்பிலை, கறி லீவ்ஸ் ஒரு கை ஃபுல்லாக எடுத்துக்கணும். இந்த கறிவேப்பிலை பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்ம முடியை கருப்பாகவும் அடர்த்தியாகவும் வளர வைக்கிறதுக்கு ரொம்ப பயன்பாடாக இருக்குது. வெந்தயம் 1.5 டீஸ்பூன், இது முடி உதிர்வை தடுக்கக்கூடியது. ஃப்ரெஷ்ஷான பெரிய நெல்லிக்காய் 3, இது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம முடியை ரொம்ப பொலிவாகவும் ரொம்ப தூய்மையாகவும் வச்சுக்கும். அதே போல் வேர்க்கால்களுக்கு நல்ல சக்தியை கொடுக்கக்கூடியது. கருஞ்சீரகம், பிளாக் கியூமின் 1 டீஸ்பூன். முடியுடைய வேரை வலுப்படுத்தக்கூடிய சிறந்த மூலிகை இந்த கருஞ்சீரகம். இது பார்த்தீங்கன்னா மரணத்தை தவிர்த்து மற்ற எல்லாத்துக்குமே அருமருந்தாக பயன்படப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததா முழு மிளகு 8லேருந்து 10 சேர்த்துக்கணும். இது பார்த்திங்கன்னா நம்ம தலையில் இருக்கக்கூடிய ரத்த ஓட்டத்தை சீராக்கிறது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு சூடான தன்மையும் கொடுக்குது. அதனால் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இந்த குளிர்ச்சியான பொருட்கள்லாம் சேர்க்குறோம்ல, அதுக்கு இந்த மிளகு சேர்க்குறது ரொம்ப நல்லது. சுக்கு பொடி, ட்ரை ஜிஞ்சர் 1/2 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் வரையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் 1-2 தட்டி வச்சுருந்தீங்கன்னா 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. பொடியாக இருந்தாக்க 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம், நெல்லிக்காய், அதே போல் வெந்தயம் சேர்க்குறனால ஒரு குளிர்ச்சியான தன்மை இந்த ஆயிலுக்கு வரும். அதை நம்ம சரி பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம இதில் சுக்கு சேர்க்குறோம். அதனால் நமக்கு சளி பிடிக்காது. சைனஸ் தொல்லை இருக்கும் கூட இதை பயன்படுத்தலாம். வெட்டி வேர் ஒரு சின்ன துண்டு எடுத்துக்கணும். இதுவும் குளுமையான தன்மை கொண்டது. இது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஆயிலுக்கு ஒரு சூப்பரான ஸ்மெல் கொடுக்கும். அதுக்காக இது நம்ம சேர்த்துக்கிறோம். அதனால் ரொம்பவே சின்ன அமௌண்ட்டாக எடுத்துக்கணும். இந்த பெரிய நெல்லிக்காயை ஆம்லாவை அப்படியே சேர்க்காம சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி சேர்த்துக்கணும். இன்றைக்கி நான் சொன்ன இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப சுலபமாக கிடைக்கக்கூடியது. இதில் வெட்டி வேர் மட்டும்தான் நீங்கள் கடையில் போய் வாங்குற மாதிரி இருக்கும். அது நீங்கள் கிடைக்கல அப்படின்னாக்கா அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். முடி வளர்ச்சியை தூண்டக்கூடிய இந்த எண்ணெயை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வானல் அடுப்பில் வச்சுட்டு ஒரு 10 செகண்ட் அளவுக்கு வானலை ஹீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எண்ணெயை சேர்த்துக்கணும். அடுப்புலேயே இருக்கக்கூடிய ரொம்ப சின்ன பர்னரில் லோ ஃப்ளேமில் தான் ஃபஸ்ட்லேருந்து நம்ம எண்டிங் வரையும் இந்த ஹேர் ஆயிலை செய்யணும். தேங்காய் எண்ணெய் லைட்டாக சூடானோனையும் வெந்தயத்தை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கணும். வெந்தயம் சேர்த்துட்டு ஒரு 30லேருந்து 40 செகண்ட் லைட்டாக இது போல் கிண்டி விடணும். வெந்தயம் பார்த்திங்கனாக்கா ரொம்ப செவந்துடக்கூடாது, கருகக்கூடாது. அந்த மாதிரி ஆச்சுனாக்கா ஆயில் கசந்துரும். இந்த ஆயிலில் சேர்க்கக்கூடிய பொருட்கள்லாம் ஒன்று அடுத்தாப்பில் அடுத்து நம்ம சேர்க்குறனால இது ஆயிலுக்குள்ளே இருக்கிறனால ரொம்ப அதிகப்படியாக எதையும் வதக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக வதங்கிக்கிட்டே வரணும். இப்போ அடுத்து முழு மிளகை சேர்த்துக்கணும். முழு மிளகை சேர்த்துட்டு அது வெடித்து பார்த்திங்கன்னா வெளியே வரக்கூடாது, பாப்கார்ன் மாதிரி. உடனே அதில் கருஞ்சீரகத்தை சேர்த்துடணும். கருஞ்சீரகத்தை சேர்த்துட்டு இதை ஒரு 50 செகண்ட் அளவுக்கு இது போல் லைட்டாக கிண்டி விடணும். கிண்டி விடாமல் இருந்துட்டோம் அப்படின்னாக்கா பார்த்திங்கன்னா நடுவில் கருகின மாதிரி ஆயிரும். பாருங்கள் எவ்வளோ லோ ஃப்ளேமில் இருக்குன்னு. இது போல் லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு தான் இந்த ஆயிலை காய்ச்சணுங்க. கருஞ்சீரகத்தை லேசாக நம்ம வதக்குனதுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கணும். இந்த சின்ன வெங்காயத்தில் ஒரு பெரிய விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னாக்கா இந்த சின்ன வெங்காயம் ஆரம்பத்துலேருந்து இந்த ஆயிலோட முடிவு வரையும் பார்த்திங்கன்னா இதே பிங்க் கலரில் இருக்க மாதிரி தான் நம்ம வச்சுக்கணும். சின்ன வெங்காயம் கருகிடுச்சுனாக்க எண்ணெய் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மெல் அடிச்சிரும். அது நமக்கு தலையில் தடவ முடியாது. அப்படி நம்ம தலையில் தேய்க்கும் போது பார்த்திங்கன்னா தலை வலிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதுக்காக தான் அப்படி சொல்கிறேன். அதனால் ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு இந்த சின்ன வெங்காயத்தை லைட்டாக இது போல் ஒரு 40-50 செகண்ட் வதக்குங்க போதும். அதுக்கும் அடுத்து இமீடியட்டாக இதில் நாம் இப்போ கறிவேப்பிலை சேர்த்துக்கணும். சின்ன வெங்காயத்தை சேர்க்கும் போது 1-2 கட் பண்ணி சேர்த்துக்கங்க. இப்போ கறிவேப்பிலை சேர்த்தாச்சு. கறிவேப்பிலை சேர்த்து ஒரு 50 செகண்ட் அளவுக்கு இது போல் வதக்கிக்கணும். கறிவேப்பிலையை நம்ம பச்சையாக சாப்பிட்றது கூட நல்லது. ஆனால் பார்த்திங்கன்னா நம்மளாம் சாப்பிடவே மாட்டோம். சாப்பாட்டில் கூட எடுத்து ஓரமாக தட்டில் வச்சுருவோம்.
அதனால் இன்றைக்கி நம்ம ஆயிலில் கறிவேப்பிலை சேர்த்துக்கிறோம். நீங்கள் கறிவேப்பிலையை இன்னுமே கொஞ்சம் அதிகப்படியாக சேர்த்துக்கிட்டாலுமே ஒன்றும் பரவாயில்லை. கறிவேப்பிலை 50 செகண்ட் அளவுக்கு வதக்க சொல்லியிருந்தேன். அந்த அளவுக்கு வதக்குனதுக்கப்புறம் அதில் வெட்டி வேரை சேர்த்துக்கங்க. இந்த ஆம்லா ஆனியன் ஹேர் ஆயிலில் குளுமைத்தன்மை நமக்கு இருக்கிறனால தான் நம்ம இதில் சுக்கு, மிளகு, கறிவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துருக்கோம். அதனால் பார்த்திங்கனாக்க இது வந்து குளுமைத்தன்மை கொடுக்கும், அது பார்த்திங்கன்னா சூடான தன்மை கொடுக்கும். இது ரெண்டும் வந்து இதுக்கு சரியாக இருக்கும். வெட்டி வேரை சேர்த்துட்டு ஒரு 30 செகண்ட் அளவுக்கு வதக்குனதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க ஆம்லா, பெரிய நெல்லிக்காயை சேர்த்துக்கணும். இன்றைக்கி நம்ம இந்த ஆயில் செய்கிறதுல ஒரு விஷயம் கவனிச்சிங்களா? நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஃபஸ்ட்லேருந்து எண்டிங் வரைக்கும் இந்த சின்ன வெங்காயம் வந்து ரோஸ் கலரில் தான் இருக்கணும்னு. பாருங்கள், வெங்காயம் வந்து கலரே மாறலை, அழகாக பிங்க் கலர்லேயே இருக்குது. இதே போல் வச்சுக்கிட்டு தான் இந்த ஆயிலை நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். இல்லைனாக்கா இந்த வெங்காயத்தோட நெடி வந்து இந்த ஆயிலில் இறங்கிருங்க. இந்த நேச்சுரல் ஹேர் ஆயிலை நம்ம செய்யும்போது பக்கத்துலேயே நின்று பக்குவமாக இதே போல் லோ ஃப்ளேமில் வச்சு தான் கிண்டணும். அப்போ பொறுமையாக செஞ்சோம் அப்படின்னா தான் நமக்கு சூப்பரான ஹேர் ஆயில் வீட்லேயே கிடைக்கும். இந்த நெல்லிக்காய் எந்த அளவுக்கு இதில் வேகணும் அப்படின்னாக்க, நெல்லிக்காயோட சடச்சடப்பு முழுசாக ஓரளவுக்கு முக்கால்வாசி அடங்கிடணும். அந்தளவுக்கு இந்த நெல்லிக்காய் இந்த எண்ணெயிலே வதங்கணும். அதே போல் இந்த வெங்காயத்துடைய தங்க நிறம் மாறாமல் இந்த எண்ணெயை தயாரிக்கணும். பாட்டி சொன்ன இந்த எண்ணெயை எப்படி தலைக்கு தேய்க்கிறதுன்னு பார்ப்போமா? வாரத்துக்கு 3 முறை இந்த எண்ணெயை நம்ம பயன்படுத்தலாம். நார்மலாக எப்போவும் தலைக்கு எண்ணெய் தேய்ப்போம்ல, அது போல தான் நம்ம இதை வந்து பயன்படுத்திக்கலாம். இதனால் எந்த பிரச்சனையும் வராது. இதை எப்படி நம்ம தேய்ச்சிக்கலாம் அப்படின்னாக்க, எண்ணெயை தேய்க்கிறதுக்கு முன்னாடி எடுத்து லைட்டாக சூடு பண்ணிவிட்டு ஒரு சின்ன பிளேட்டில் போட்டுட்டு நம்ம கை விரல்கள் இருக்குல்ல, அதில் தொட்டு நம்ம தலையில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் அப்படியே தேய்க்கணும். இருங்க, இந்த ரெசிபியை கம்ப்ளீட் பண்ணிடுவோம். இப்போ பாருங்கள், நெல்லிக்காய் முழுவதுமாக நல்லா வெந்துருச்சு. அந்த சலசலப்பு எல்லாம் அடங்கினதுக்கு அப்புறமே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக சுக்கு பொடி சேர்க்கணும். அடுப்பு ஆனில் வச்சுட்டு சேர்க்கக்கூடாதுங்க. ஆஃபில் சுக்கு பொடியை சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை அப்படியே வச்சுருங்க. இது நல்லா கம்ப்ளீட்டாக கூலாகணும். இந்த எண்ணெயோட பயன்பாடு பற்றி பேசிகிட்டு இருந்தோம் பார்த்தீங்களா? இதை நீங்கள் ஒரு 10 சொட்டு அளவுக்கு எடுத்து பயன்படுத்தினாலே போதுமானது. வேர்க்கால்களில் லைட்டாக ஒரு மசாஜ் கொடுத்தா போதுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எப்பவும் போல் தலை சீவி பின்னிக்கலாம். ஹேர் ஃபால்க்கான நேச்சுரல் ஹோம் ரெமெடி ரெடி ஆகிடுச்சு. நல்லா எண்ணெய் இப்போ கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சுங்க. ஆறினதுக்கப்புறம் இதை வடிகட்டி ஒரு பாட்டிலில் ஊற்றிக்கணும். கண்ணாடி பாட்டிலாக இருந்தால் நல்லது, அப்படி இல்லைனாக்கா பிளாஸ்டிக் பாட்டிலில் கூட ஊற்றிக்கலாம். தலை முடி உதிர்வை கொஞ்சம் கொஞ்சமாக கண்ட்ரோல் பண்ணும். பார்த்திங்கனாக்கா நம்ம டென்சிட்டி, அதாவது வந்து திக்னஸ், முடியுடைய அடர்த்தி வந்து அதிகமாகும். தலையை ரொம்ப தூய்மையாக வச்சுக்கும். ஏன்னா இதில் அந்த மாதிரியான பொருட்கள் சேர்த்துருக்கோம். நமக்கு ஏற்படக்கூடிய டேண்ட்ரஃப், ஈறு, பேனு இதெல்லாம் வந்து நமக்கு கூட விடுதலை கிடைக்குங்க. ஒரு 13 வயதுள்ள பிள்ளைகள்லேருந்து எல்லாருமே இந்த ஆயிலை பயன்படுத்தலாம். வடிகட்டி இல்லைனாக்கா ஒரு வெள்ளை துணி அதை வச்சுட்டு நல்லா கம்ப்ளீட்டாக அந்த ஆயிலை வடிகட்டி எடுத்துக்கணும். காசு கொடுத்து கடையில் வாங்காமல் வீட்டிலையே ரொம்ப சுலபமான முறையில் இந்த ஆயிலை செஞ்சிட்டோம். இன்றைக்கி நம்ம வீட்டில் பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, ஆண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, தலைக்கு எண்ணெயை வச்சுக்கிறதுல பார்த்தீங்கன்னா அதனால் முடி வந்து சீக்கிரமாக கொட்ட ஆரம்பிச்சிருது. இந்த ஆயிலை அவசியம் நீங்கள் வீட்டில் செஞ்சு வச்சுட்டு குழந்தைகள் மட்டும் இல்லாமல் பெரியவங்க எல்லாருமே இதை பயன்படுத்தலாங்க. நேச்சுரல் ரெமெடி, இயற்கையாக செய்யக்கூடிய எதையுமே நம்ம தொடர்ந்து செய்யணும். நாம் ஒரு தடவை செஞ்சுட்டு அதை விட்டுட்டோம் அப்படின்னா அந்த பலன் வந்து நமக்கு ரொம்ப சீக்கிரம் கிடைக்காது. அதனால் அவசியம் இந்த ஹேர் ஆயிலை செய்து பார்த்து நீங்கள் ஒரு 2லேருந்து 3 மாதம் இதை யூஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ஆயிலை இன்றைக்கி நான் என் பொண்ணுக்காகவும் எனக்காகவும் தான் பண்ணியிருக்கேன். கெமிக்கல் ஃப்ரீ, கெமிக்கல் லெஸ் ஹேர் ஆயில் வீட்டிலே ரொம்ப சுலபமாக செஞ்சாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு. உங்கள் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், ரிலேஷன்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார்